எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. அரசியல் அனல் பறந்த விவாதங்களுக்கு மத்தியில் இன்சூரன்ஸ், வங்கி சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சப்கா பீமா சப்கி ரக்ஷா என்ற பெயரிலான காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுவரை இந்திய காப்பீட்டு நிறுவனங்களில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு 74% இருந்தது. அது தற்போது 100% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முழு உரிமையுடன் இந்தியாவில் செயல்பட முடியும். போட்டி அதிகரிப்பால் புதிய வகை காப்பீட்டு திட்டங்கள் அறிமுகமாகும். குறிப்பாக உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு பிஹேவியர் பேஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மருத்துவ செலவுகள் அதிகரித்து வருவதால் பிரீமியம் தொகை உடனடியாக குறைய வாய்ப்பு இல்லை என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். வங்கிக் கணக்குகள் மற்றும் லாக்கர்களுக்கு இதுவரை ஒருவரை மட்டுமே வாரிசுதாரராக நியமிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. இதனால் கணக்கு வைத்திருப்பவர் இறந்த பிறகு பணத்தை பிரிப்பதில் குடும்பங்களுக்குள் சிக்கல் ஏற்பட்டது. நிறைவேற்றப்பட்டுள்ள வங்கி சட்ட திருத்த மசோதா 2025 படி இனி வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கு அல்லது லாக்கருக்கு 4 பேர் வரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம். இவர்களுக்கு பணத்தை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் அல்லது ஒருவருக்கு பின் ஒருவராக உரிமை தர வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம். இன்சூரன்ஸை போலவே ஓய்வூதியத்துறை நிறுவனங்களிலும் இனி 100% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படுகிறது. இது ஓய்வூதிய திட்டங்களில் புதிய தொழில்நுட்பங்களையும் சிறந்த வருவாய் வாய்ப்புகளையும் கொண்டுவரும் என கருதப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் கட்டணங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கான கமிஷன் தொகைகளிலும் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவரவும் புதிய விதிமுறைகள் வழிவகுக்கும். 2047 ஆண்டிற்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடையும் வங்கி பணிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் இந்த சட்ட திருத்தங்கள் உதவும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதே சமயம் சாமானிய மக்களுக்கு இதன் பலன்கள் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதே இனிவரும் காலங்களில் முக்கியம்.